வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான். ஸோ இதை எப்படி பண்ண போகிறோம்னா 4 பாயிண்ட்ஸ் வச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் கூட நம்ம என்ன பார்ப்போம்னா முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சுருக்கோம். ஸோ அப்போது நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நமக்கு இன்றைக்கி ஒரு சின்ன கேப் டவுன் வந்திருக்கு. அப்போ இந்த கேப் டவுன்னால் மார்க்கெட்டில் என்ன அஃபெக்ட் இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இது மூணும் பார்த்துட்டு கடைசியாக நம்ம எஃப்ஐஐ டேட்டாவில் என்ன நடந்திருக்கு நேற்று அப்படிங்கிறதையும் கன்க்ளூஷன் பண்ணிவிட்டு ஒரு ஓவரால் வியூ என்னங்கிறதையும் சொல்லுவோம். ஓகே, அண்ட் இப்போ ஃபஸ்ட் நமக்கு நிஃப்டி 50ல் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துடலாம். அண்ட் நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மே பாதியிலிருந்தே இந்த ஒரு 25,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ இந்த 25,000 இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் க்ரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கு, ஆனால் க்ரோ ஆகலை. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு 15th மே ட்ரை பண்ணிச்சு, மார்க்கெட் மேலே போல். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ப்ரைஸ் கரெக்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26ஆம் தேதி, ஸோ திங்கக்கிழமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேற்று. ஸோ இந்த 3 டைமும் வரல. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் மற்றும் நாளைக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்னா நிஃப்டி 50ல் இந்த 25,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இதுதான் R1. R2 மேலே போச்சுன்னா 26,000 வரைக்கும் போகும். ஸோ இதை க்ராஸ் ஆச்சு, 25,000 க்ராஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 26,000 வரைக்கும் போகும் ஒன்று. அண்ட் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஆனால் டவுன்ஃபால் ஆனாலுமே எது வரைக்கும் வரும்னா 24,500. ஸோ இந்த 24,500 டச் ஆச்சுன்னா திருப்பியும் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகும். ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னைக்கு இந்த 25,000 ரீச் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம். இது ப்ரைஸ் ஆக்ஷன் படி. அதே தான் நமக்கு வந்து என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் சொல்லுது. ஏன்னா நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் OA சேஞ்ச் ஆக்டிவாக தான் வச்சுருக்கோம். அப்போ இந்த OA சேஞ்ச் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால நமக்கு நல்லா தெரியும் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குன்னு. அண்ட் இந்த நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷன்ஸ் அட் 25,000 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணும். ஸோ அப்போது நம்ம சொன்ன இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் வர இந்த 25,000ம் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் வர 25,000ம் சேமாக தான் இருக்குங்கிறனால நம்ம அனாலிசிஸ் கரெக்டு. ரெண்டாவது, இந்த புல்லிஷ் மூவ்மெண்ட்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பிசிஆர் ரேஷியோ இருக்குது. இந்த பிசிஆர் ரேஷியோ 0.7க்கு கீழே இருந்துச்சுன்னா மேபி கால்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் 0.8 இருக்குது, 0.79 இருக்குன்னா நமக்கு ஒரு நல்ல இண்டிகேஷன் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு. ஸோ இது மூணும் வச்சு பார்க்கும்போது நமக்கு மார்க்கெட் இன்றைக்கி 25,000 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்கேஸ் ப்ரைஸ் கரெக்ஷன் ஆனாலுமே இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மார்க்கெட் மேலே போகும், இன்றைக்கும் நாளைக்கும் சேர்த்தி. ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டி 50ல். அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படி பார்க்கும்போது நமக்கு 25,800 அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு. அண்ட் இந்த 55,800 பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து 56,000 போக முடியும் ஒன்று. ஆனால் நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா படி நமக்கு பார்த்தோன்னா 55,500லேயும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இன்றைக்கி மேபி மார்க்கெட் இந்த 55,000 ரீச் ஆகிட்டு 55,500 ரீச் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடந்து அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் மேலே போகும். ஸோ அதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகம். அண்ட் நான் நிஃப்டி 50ல் சொன்ன மாதிரியே தான் நமக்கு கீழே வந்து சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 அப்போது சப்போர்ட் வந்து 55,000 இருக்குது, நான் வச்சுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 55,500லையும் 55,800லையும் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் இன்னைக்கு ஃபஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணி ஒரு கன்சாலிடேஷன் திருப்பி மேலே போகும். ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் நான் வச்சுக்கணும். ஸோ இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் டேட்டாவும் எதை சப்போர்ட் பண்ணுதுன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவையும் சப்போர்ட் பண்ணுது. ப்ளஸ் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் கால் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த OA சேஞ்ச் வந்து ஆன் ஆஃப் பண்ணோன்னா உங்களுக்கு தெரியும் கால் ஆப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்போ வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் கால் ஆப்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ வந்து புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவும் புல்லிஷ் மூவ்மெண்ட் சொல்லுது. ப்ளஸ் இந்த பிசிஆர் ரேஷியோ 1.0க்கு கீழே தான் இருக்குங்கிறனால 0.8 இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இதுவும் புல்லிஷ் மூவ்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது. அப்போ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ப்ளஸ் பிசிஆர் ரேஷியோ இது மூணுமே சப்போர்ட் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி புல்லிஷ் மூவ்மெண்ட்ஸாக கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா இன்றைக்கி 6:30க்கு தொடங்கும் போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு சின்ன கேப் டவுன் வந்திருக்கு.
அப்போ இந்த கேப் டவுன் ஸ்ட்ராங்கானதா, இது வந்து எஃபிஷியன்ட்டான்னு பார்த்தீங்கன்னா 16 பாயிண்ட்ஸ் கேப் டவுனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து 2 நாளாக, அதாவது நேற்றும் முந்தா நேற்றும் பார்த்தீங்கன்னா 6:30லேருந்து 9:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் 9:30க்கு அப்புறம் வர ப்ரைஸ் ஆக்ஷனுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இல்லாமல் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நமக்கு வந்து திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து கேப் அப் இருந்துச்சு. ஆனால் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட நிஃப்டி 50ல கேப் டவுன் வந்துச்சு. ஸோ இது நமக்கு ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நம்ம இந்த கேப் டவுன் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் அண்ட் பையிங் ப்ரெஷர், அதாவது செல்லிங்கோட இன்ட்ரெஸ்ட்டும் பையிங்கோட இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அண்ட் இந்த டாஜி கேண்டிலில் பாருங்கள், மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனாலுமே அங்கேருந்து திருப்பி கொண்டு வந்து இந்த ப்ரைஸில் நிறுத்திடுச்சு. ஸோ அப்படிங்கிறனால பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. அப்போது இந்த கிஃப்ட் நிஃப்டியோட ஒரு அனாலிசிஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த பேங்க் நிஃப்டியில் 55,000ல் ஒரு கன்சாலிடேஷனும், அதே மாதிரி நமக்கு வந்து நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த இடத்துல 25,000 பக்கத்தில் ஒரு கன்சாலிடேஷனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இனிஷியல் மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் ரீச் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ இருக்கிற ப்ரைஸை விட மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஒரு டோட்டல் அனாலிசிஸ். அண்ட் நமக்கு வந்து இதை நம்ம பாசிட்டிவாக பார்க்குறதுக்கு நம்மளோட எஃப்ஐஐஸோட கேஷ் டேட்டா பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து நேற்று ஹோல்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். என்னென்னா எஃப்ஐஐஸ் வந்து யூஸ்வலாக அதிகமாக ஹோல்டு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேத்தோட நிலைமையில் எஃப்ஐஐஸோட ஹோல்டிங்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, எஃப்ஐஐஸோட டிஐஏஸோட செல் பையிங் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிஐஏஸோட பையிங். ஸோ அப்போது நெட்டு, அதாவது நெட்டாக பார்த்தீங்கன்னா டிஐஏஸ் தான் 10,000 கோடி பாசிட்டிவாக இருக்காங்க. அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து 350 தான் இருக்காங்க. ஸோ எதர் டிஐஏ இல்லைன்னா எஃப்ஐஐ 2 பேரில் பார்த்தா யாரோ ஒருத்தவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இந்த டேட்டாவும் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக எஃப்ஐஐ தான் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் நேத்தோட கேஸில் பார்த்தீங்கன்னா டிஐஏஸ் இருக்காங்க. ஸோ அவங்க டிஐஏஸ் போகிற ரேஞ்சில் தான் நம்மளும் போகலாம், மார்க்கெட்டும் போகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறனால நம்மளோட இந்த 4 டேட்டாவும் வச்சு பார்க்கும்போது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவ் ப்ளஸ் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இன்னையோட வீடியோ நான் முடிஞ்ச அளவு ஷார்ட் ஆக்கிட்டேன். உங்களுக்கு இது ஓகேனா சொல்லுங்கள். அண்ட் நன்றி, வணக்கம். இன்னையோட ட்ரேடிங் செஷனுக்கு ஆல் தி பெஸ்ட்.